கைஸ் கேலிக்கட் பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். பியூட்டிஃபுல்லான பீச்சஸ்ஸு, அப்புறம் ஸ்வீட்ஸு, ஹல்வா பிரியாணி, இது ரெண்டும் இங்கே வந்து டெலிஷியஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோட எண்டில் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான பீச்சுக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். பீச்சையும் பார்ப்போம், ஸ்ட்ரீட்டையும் பார்ப்போம். ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா மிட்டாய் ஸ்ட்ரீட், கேலிக்கட். அது என்ன அப்படின்னா கோழிக்கோடு, அதுதான் கேலிக்கட்னு சொல்லுவாங்க. இங்கே தான் இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி இந்த ஸ்ட்ரீட்டில் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கைஸ், கேலிக்கட் ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷனில் இறங்கி கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துடும். நீங்கள் நடந்தே வந்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஆக்சசரிஸ், ஸ்டேஷ்னரி, அப்புறம் அந்த பேகு, ஷூ, இது மட்டும் இல்லை. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் செர்ரிஸ், இந்த மாதிரி நிறைய வகைகள் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அல்வாவுக்கு பயங்கர ஃபேமஸ்ன்னு நான் சொன்ன மாதிரி 40 வகையான ஹல்வாக்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா ஹல்வாஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா ஆசமாக இருந்துச்சு, சாப்பிட்டும் பார்த்தேன். இந்த இடம் வந்து இந்த தெருவே வந்து ஆக்சுவலி ஹல்வாக்கு தான் மெயினாக ஃபேமஸ்ஸு. கோழிக்கோடு ஹல்வா, கேலிக்கட் ஹல்வா அப்படின்னு கேட்டிங்கனால இந்த ஸ்ட்ரீட்டை தான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹல்வான்னு கேட்டிங்கன்னா நிறைய கடைகள் உண்டு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதாக வாங்கிக்கலாம். நான் போன இந்த கடை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓகேயாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கடையில் மினிமம் 250 கிராம்ஸு அதுதான் ஸ்டார்டிங்கு. நான் 250 கிராம் வாங்கினேன். மொத்தம் 3 ஃப்ளேவர் வாங்கினேன். எல்லாம் நல்லா இருந்துச்சு. 3லையும் 250, 250, 250. பார்த்திங்கன்னா தெரியும், சிப்ஸ் கடை, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் கடை, அப்புறம் ஹல்வா கடை, இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. இதை வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைடில் பாருங்கள் துணிக்கடைகள் உண்டு. அப்புறம் இந்த சைடில் செருப்பு கடைகள், அப்புறம் அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே ஒரு கடை முன்னாடி நிற்கிறேன். இங்கே வந்து சாக்லேட் வச்சுருக்குறாங்க, வாட்டர் பாட்டில்ஸ், டெசர்ட் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து சிப்ஸு, இந்த மாதிரி ஆல் இன் ஒன்னாக இருக்குது. இந்த மாதிரி கடைகளும் நீங்கள் பார்க்கலாம். ஜூஸஸும் ஓகே இருக்குது. ஆரஞ்ச் ஜூஸு, இந்த அவகேடோ, இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த க்ளோத்ஸ் எல்லாம் விற்றுட்டு கிடக்குறாங்க. இந்த மாதிரியும் உண்டு. அப்புறம் மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக உமனுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி விற்கிறாங்க. இங்கே வந்து மென்னுக்கு வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் சில ஷாப்ஸ்க்கு போனேன். இங்கே பாருங்கள் பேகு இருக்குது. பேக் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே நிறைய கடை இருக்குது பார்த்தேன். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் நிறைய ஷாப்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போனேன். எனக்கு ஆக்சுவலி அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, ஆஃபரும் இல்லை. ஸோ இங்கே வந்து மென்க்கு வந்து அவ்வளோக்கு இவங்க ஃபோக்கஸ் பண்ணி சேல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. பிஸ்னஸ் வந்து மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஃபார் உமன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் உமன். இங்கே வந்து உமனுக்கு தான் ப்ரைமரிலி அவங்க டார்கெட் பண்ணி விற்கிறாங்க. அதுதான் அவங்களோட டார்கெட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா மென்னும் வாங்குகிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா வாங்குகிறாங்க. பட் நிறைய கடைகளில் நான் வந்து அப்படி பார்க்கல. க்ளோத்துக்கு வந்து இந்த இடம் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அவ்வளோ. க்ளோத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த லோக்கல் பீப்புள் எனக்கு சஜஸ்ட் பண்ணது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஹல்வாக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்க. ஹல்வா அது இங்கே நல்லாயிருக்கும். நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேங்க. அது வந்து இன்னொரு தனி வீடியோவில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒரு கடையில் போய் நான் வந்து ஹல்வா டேஸ்ட் பண்ணேன். அந்த கடையில் வந்து ஹல்வா ஸ்வீட்ஸ் எல்லாம் டெலிஷியஸாக இருந்துச்சு, ஆசமாக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த கடையை காட்டுறேன். அதில் ஸ்பெஷல் என்னென்னா கிட்டத்தட்ட 40 வகையான அல்வாக்கள் உள்ளே வச்சுருக்கிறாங்க. 40 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹல்வாஸ். இட் வாஸ் ரியலி டேஸ்டி. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்டா, இந்த ரைட் சைடு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள ஒரு தெரு போகுது. இதுக்குள்ளே வந்து நம்ம அப்படியே போவோம். இங்கே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பக்கத்து தெருவுக்கு போய் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது சொன்னாங்க. இதுக்குள்ளே பாருங்கள், இங்கே ட்ரெஸ்ஸு, அப்புறம் நிறைய பேண்ட்டு, அப்புறம் ஷர்ட்ஸ், ஷூஸ், இந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து இருக்குது. தெருவாக போயிட்டே இருக்குது. அப்சல்யூட்லி நல்லா இருக்குது. க்ளீனாகவும் வச்சுருக்குறாங்க.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து சின்ன சின்ன தெருக்களாக பிரியுது. அப்படியே போயிட்டுருக்கேங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களும் உண்டு. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் தூரம் போய்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே இன்னொரு தெருவுக்கு நம்ம வந்து வந்தாச்சு. இங்கே கனெக்ட் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே இந்த வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸு, அப்புறம் அந்த மாப்பு, ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி பேக் கடை நிறையா இருக்குது. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் ஒன்று திரும்புது, ரைட் ஒன்று திரும்புது. ஸோ இங்கே எங்கே போனாலுமே எந்த சைடு எடுத்தாலுமே ஒரே மாதிரி. என்னோடய ஒப்பீனியன் இதை பற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வரலாம். ப்ரைஸஸ் வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும்னு அப்படின்ட்டு சொன்னாங்க லோக்கல் பீப்புள். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து நேராக நடப்போம். நடந்து போனால் பக்கத்து தெரு போய் கனெக்ட் ஆகுது கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ன நான் பார்க்குறேன்னா ஹோல்சேல் கடை வந்து நிறைய இருக்குது. இங்கே வந்து பல்காக பேப்பர்ஸு, அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாக்காக பேப்பர் மாத்திரம் இல்லை, இந்த பென்ஸு, அப்புறம் பென்சில்ஸு, அப்புறம் ஸ்கெச்சஸ், இந்த மாதிரி நிறைய வகைகள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் தொங்க விட்ருக்குறாங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் உண்டு. இது ஒன்றும் இல்லை, இது அந்த மிட்டாய் ஸ்ட்ரீட்லேருந்து பிரிகிற தெரு தான். மிட்டாய் ஸ்ட்ரீட்லேருந்து பிரிஞ்சு வந்துச்சுன்னா இங்கே உள்ள ஒரு ஸ்ட்ரீட் போகுது. அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 2-3 ஸ்ட்ரீட் பிரியுது. இங்கே பர்ஃப்யூமு, ப்ரஷ்ஷு, இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி கடையெல்லாம் நான் நிறைய பார்த்தேன். அப்புறம் ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு இந்த தெரு வந்து பெஸ்ட்டு தெருன்னு நான் சொல்லலாம். அப்படி வேணும்டா நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்த இடத்துக்கே திரும்ப வந்துட்டோம். அந்த தெருவில் அப்படியே சுற்றி அந்த தெரு வந்து ஃபைனலி இங்கே கனெக்ட் ஆச்சு. அப்புறம் பாருங்கள், இங்கே நான் ஒரு ஜீன்ஸ் வாங்கலான்னு தேடிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே எல்லாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான நேரம் எல்லாம் வந்திருக்கிறாங்க. மோஸ்ட்லி உமன் சுற்றிட்டு இருக்கிறாங்க. நிறைய உமன் வந்து இங்கே இருக்காங்க. எல்லோரும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அது மெயின்லி இந்த இடத்துல வந்து நிறைய உமனுக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய உண்டு. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர்கிட்ட கேட்டதுக்கு அவர் இந்த கடை வந்து எனக்கு சஜஷன் கேட்டுட்டு நான் இங்கே வந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஷர்ட்டை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம பேண்ட்டு பார்க்க போகிறோம். பேண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, can I get jeans? Oh, jeans is here. Excuse me, jeans. I need jeans, like a straight fit. ஸோ பார்த்தீங்கன்னா டேப் வச்சு கொஞ்சம் சைஸ் எடுத்து பார்த்தா 34 சைஸுக்கு நான் பேண்ட்டு கேட்டால் கிட்டத்தட்ட வந்து 800 கிட்ட சொல்கிறாங்க. 500 அதில் இருந்தால் பேசிக் ப்ரைஸ் போல். ஸோ வந்து பேண்ட்டுக்கு அங்கே நான் சீப்பாக கிடைக்கும்னு நினச்சேன். பட் நான் பார்த்த வர குவாலிட்டி பெருசாக இல்லை, ஸ்டிச்சிங் பயங்கர இது ஒன்றும் இல்லை. ஸ்டிச்சிங்கெல்லாம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோத்தோட அந்த குவாலிட்டியும் ஒன்றும் அவ்வளோ பெருசுன்னு கிடையாது. அதனால் நான் அந்த ஷாப்பை விட்டு வந்துட்டேன். கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரீட்டை விட்டு வந்தாச்சு. ஜஸ்ட்டு ஹல்வா மாத்திரம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பீச்சில் இருக்கிறோம். இங்கே கேலிகட் பீச் வந்து ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்குது. ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் நடந்தே வந்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் நேராக அப்படியே போகுது. இங்கே உட்கார்றதுக்கு நிறைய பெஞ்சஸும் இருக்குது, கம்ஃபர்டபுளாக உட்கார்றதுக்கு இருக்குது, நல்லா க்ளீனாகவும் இருக்குது, நீட் அண்ட் டைடியாக இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைஸ், நான் நேராக அங்கே இருந்து அல்வா வாங்கிட்டு இங்கே தான் ஸ்ட்ரைட்டாக புறப்பட்டு வந்தேன். கோழிக்கோடு பீச் நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைம் அப்போ வந்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மார்னிங் டைமும் வரலாம். இது வந்து மற்ற பீச் மாதிரி அவ்வளோ அன்டைடியாக இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே சாக்கடை வந்து நேராக இங்கே ஊர்லேருந்து வர சாக்கடைலாம் நேராக போய் கடலில் கலக்கிற இடம் அது வந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்குது. கடலோரத்தில் நிறைய ஃபேமஸான சீ ஃபுட்ஸ் வந்து விற்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஷெல்ஃபிஷ்ஷு, அந்த சிப்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து முட்டை. ஸோ நான் இங்கே வந்து என்ன சாப்பிட்டேன்னா சிப்பி சாப்பிட்டேன். ஷெல்ஃபிஷ் வந்து ஒரு 2 வாங்கி சாப்பிட்டேன். நான் அது வந்து 1 15 ரூபான்னு சொல்லி விற்றாங்க. 1 15. இது எக்ஸ்பென்சிவாக இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. வேறு இடங்களில் ஷெல்ஃபிஷ் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ப்ரைஸஸ் எவ்வளோ வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிறத. இன்னும் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்குறப்ப அங்கே போய் நாம் சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்
அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த மாங்காய், பைனாப்பிள் இந்த மாதிரி விற்கிறாங்க. ஷர்பத் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் இங்கே வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. போட்டிங் அவைலபிளாக இருக்குது இந்த கேலிக்கட் பீச்சில். அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசாக அப்படியே போயிட்டே இருக்குது பீச்சு. அப்படியே இன்னும் நேராக போயிட்டே இருந்தால் மீன் பிடிக்கிற இடம் வரும், ஃபிஷ்ஷிங் ஹார்பர் வரும். அப்படியே அந்த ஹார்பர் கிட்ட போனோன்னா அங்கே வந்து ஒரு ராக் பிரிட்ஜ் இருக்குது. பாறையிலே போடப்பட்ட பிரிட்ஜு கடலுக்குள்ளே போவோம். அந்த பிரிட்ஜில் நின்று சன்செட்டை பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். காலையிலையும் சரி, காலைல சன்ரைஸ் பார்க்கலாங்கன்னுட்டு அது ஒரு வியூ பாயிண்ட்டு தான் ஆக்சுவலி. அங்கே வந்து உங்களை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ என் கூடயே வாங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மறக்காமல். அப்புறம் நீங்கள் கேலிக்கட் வந்திருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் தர ஒவ்வொரு சப்போர்ட்டும் வந்து எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். இன்னும் நிறைய இடங்கள் சுற்றி பார்ப்போம். அப்புறம் ஒரு விஷயம், மறக்காமல் பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. அந்த பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போடுறப்போ ஒவ்வொரு தடவையும் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் மறக்காமல் வீடியோவை பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதனால் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கிளிக் பண்ணியிருக்கிறோமாங்கிறத பாருங்கள். பெல்லை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி வந்து எங்கே போனோன்னா, காலையில் மிட்டாய் ஸ்ட்ரீட் போனோம். அங்கே என்னென்னலாம் அவைலபிளாக இருக்கும்னு சொன்னேன். அப்புறம் அந்த கொஞ்சம் அப்படி சுற்றி பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ராக் பிரிட்ஜில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இங்கே தாங்க சன்செட் பார்க்க வேண்டிய ஒரு பர்ஃபெக்டான இடம். இப்படியே நம்ம நடந்து போனோன்னா அந்த எட்ஜுக்கு போகலாம். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கிளிக் த பெல் ஐக்கான் கைஸ்.